சார் அப்பாவு கோட்ஸே வழியில் வந்தவர்னு சொல்லியிருக்காரு சார். அது சட்டமன்றத்துக்கு உள்ளே பேசுனதுனால அவர் தப்பிச்சார் சார். இது வெளியில் பேசினார்னா அவர் ஜெயிலுக்கு போயிடுவார் சார். இப்போ டைம்ஸ் ஆஃப் மேகசினில் பிஜேபிக்கு 20% இருக்குன்னு போட்டிருக்காங்க. இந்தியா டுடேல 20% இருக்குன்னு போட்டிருக்காங்க. பிரசாத் கிஷோர் எவ்வளவு புகழ் வாய்ந்த அரசியல் டபுள் டிஜிட் வரும் அப்படின்னு சொல்லி டபுள் டிஜிட்டுக்கு மேலே தாண்டி போயிட்டு இருக்குது. கிரவுண்ட்ஸ்ல என்ன மாதிரி பிரிப்பரேஷன் அண்ட் சேலஞ்சஸ் உங்க சைடுல இருக்க கான்ட்ரிபியூஷன்? உதாரணமாக விருதுநகருக்கு வந்து மோடி அரசாங்கம் செய்த அளவிற்கு தமிழ்நாட்டில் வேறு இடத்துக்கு செய்ததில்லை. மாணவர் சேர்க்கை இப்போ மாணவர்கள் வந்து 2 வருஷம் முடிச்சுட்டாங்க. ராம்நாத் காலேஜில் எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எய்ம்ஸ் சிலபஸில் படிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சது. கட்டிடம் கட்டுமான பணி மாத்திரம் தான் நடந்து கொண்டிருக்கு. அதோட எல்லா வேலையும் பார்த்தாச்சு. ஒரே ஒரு செங்கல் மிஸ்ஸிங். அந்த செங்கல் வந்துச்சுன்னா சீக்கிரம் கட்டிடலாம். அது ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான் இருந்தாலும். ஆனால் இவர் சொல்கிறாரு உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறோம், மத்திய பிரதேசத்துக்கு கொடுக்குறோம், அந்த 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 குஜராத்துக்கு கொடுக்குறோம்னு யார் சொல்கிறது? முதலமைச்சர் சொல்கிறாரு. உடனே ஒரு சாதாரண குடிமகன் என்ன சொல்கிறான்? 6 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு சொன்னதில் 10 பைசா கூட திருச்சிக்கு தெக்க வரல, எல்லாமே அவங்க இங்கே தெரிஞ்ச இடத்துக்கு போட்டுக்காங்கன்னு அவர் சொல்கிறாங்க. சொல்லுங்கள், உங்கள் ஸ்டேட்லேயே ஓட்டையை வச்சுக்கிட்டு நீங்கள் எதை பேசிட்டு இருக்கீங்க? பாஜக ஆளுகின்ற குஜராத் போன்ற மாநிலத்துக்கு அள்ளி கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டை கொஞ்சம் கண்டுக்கோங்க அப்படின்ட்டு பேசியிருக்காங்க. இல்லை, இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஆஃப் பாயில் நான் சொன்னேன். அறவேக்காடு ஆராசா ஆஃப் பாயில் தான், குவார்டர் பாயில். அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாகவே தொடர்ந்து இருந்து டிஆர் பாவில் கைது பண்ணார்னா உனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் இவ்வளோ எத்தனை வருஷம் அரசியல் இருக்கிறேன், நீ நேற்று வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்னை கைது பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா உங்களால்? இன்றைக்கி ரெக்ரூட்டான ஐபிஎஸ்னா கூட அரெஸ்ட் பண்ணலாம்ல, எவ்வளோ சீனியர் பொலிட்டிஷியன் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணலாம்ல. கருணாநிதி தூக்கிட்டு உள்ளே போனவங்கலாம் என்ன கருணாநிதியோட சீனியர் போலீஸ் மேனை தூக்கிட்டு போனாங்க. மோடி அரசாங்கம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கலைக்கல அந்த 356 பயன்படுத்தி. இது முதல் தடவையாக இருக்குமா சார்? அதே கலைஞ்சிருச்சுன்னு என்ன பண்ணுங்க? அதுவாக கலைச்சு. ஏன் இங்கே ஒரு ஷிண்டே வர மாட்டாரா? இங்கே ஒரு அஜித் பவார் வர மாட்டாரா? உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாஜகவின் மாநில பொதுச் செயலர் திரு ராமசீனிவாசன் அவர்கள். அவரை தான் வரவேற்கப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? மீண்டும் மோடி தான் வருவாரு, 400 இடங்கள்ல நாங்க வருவோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 400 ஓகே, தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட்டு பிடிப்பீங்க? இல்லை, பிரதமர் அவருடைய பாராளுமன்ற உரையில் 370 இடங்கள்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். நான் கூட சில பொதுக்கூட்ட மேடைகளில் பேசியிருக்கேன். ஏன் பிரதமர் 370 இடங்கள் சொல்கிறாருன்னா, காஷ்மீருக்கான 370 சட்டத்தை ஒழிச்சு, அதனால 370 அப்படின்னு இது என்னோட விளக்கமாக சொல்லியிருக்கேன். இப்போ 4வது முறையாகவும் பிஜேபி ஆட்சி தான் வரும். 4வது முறையாகவும் பிஜேபி ஆட்சி தான் 2029. அப்போ வந்து நாங்கள் 420 இடங்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடென்ஸா இல்லையா சார்? அப்போ எதிர்கட்சியே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? எதிர்கட்சி இருக்கும், ஆனால் அவங்க ஆட்சியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதிர்கட்சியாகவே இருக்கும், அவங்க ஆளுங்கட்சியாக இருக்க வாய்ப்பு இல்லை. 420 சீட்டு ஏன் சொன்னேன்னா, அது ஒரு நகைச்சுவை தான். செக்ஷன் 420ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஏமாத்துறேன் ஃப்ராடில். அரசியல் இருக்கிற செக்ஷன் 420 எல்லாத்தையும் இந்த 3ஆம் டேர்மில் பிஜேபியில் நரேந்திர மோடி ஒழிச்சிடுவார். 420 பாலிடிக்ஸ் இனிமேல் இருக்காது. அதனால் 420 இடங்களை ஜெயிப்போம். 320 ஒழிச்சதுனால 320 இடம், 420 பாலிடிக்ஸை ஒழிக்கிறதுனால 420 இடம் அப்படின்னு பல இடங்களில் சொல்லுவேன். மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு கை தட்டுவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்ண ஒரு பிரதமர் பொதுவாக 5 வருஷம் இருந்துட்டாலே ஆன்டி இன்கும்பன்சி வந்துடும். அடுத்த முறை ஆட்சிக்கு வருவதற்கு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். கொஞ்சம் இடங்கள் ஓட்டு எல்லாம் குறைஞ்சி தான் ஆட்சிக்கு வருவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பிரதமர் 5 வருஷம் ஆட்சி பண்ணிவிட்டு தேர்தலில் சந்திக்கிறாரு. 20 சீட் அதிகம் கிடைக்குது அந்த கட்சிக்கு. கூட்டணிக்கு இல்லை, கட்சிக்கே 20 சீட் அதிகம் கிடைக்குது. திரும்ப 5 வருஷம் ஆட்சி பண்ணுறாரு, மொத்தத்தில் 10 ஆண்டுகள் முடிச்சுட்டு மறுபடியும் தேர்தல் சந்திக்கிறாரு. பிரதமர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு 320 இடங்களில் ஜெயிப்போம்னு சொல்கிறாரு. என்னங்க இது? இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு? இதுக்கு முன்னால் இதுக்கெல்லாம் ப்ரெசிடென்ஸே கிடையாது. இப்படியெல்லாம் நடந்துச்சு, ப்ரெசிடென்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ எம்ஜிஆர் 3 முறை ஆட்சியை பிடிச்சாருங்க தமிழ்நாட்டில். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஒரு அனுதாப அலை கை கொடுத்தது. 77 ஆட்சிக்கு வந்தார், 80 தனது ஆட்சியை கவிழ்த்துட்டாங்கன்னு மக்களை சந்தித்தார். அப்போது ஒரு சின்னதாக ஒரு அனுதாப அலை. 84 அவருடைய உடல்நிலையை வைத்துக்கொண்டு இங்கே இருக்கிறவங்க ஒரு அனுதாப அலையை உருவாக்குனாங்க. அது இல்லாவிட்டாலுமே எம்ஜிஆர் 3 முறை ஆட்சிக்கு வந்திருப்பார், வந்திருக்க வேண்டும், வரணும்.
அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை தமிழ்நாட்டு அரசியலில் பார்க்க முடியாது. ஆனால் அவருக்கு கூட அந்த அனுதாபலை உதவுச்சு. ராஜீவ்காந்தி 400 இடங்களை பெற்றார் 1985. ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் கொலை செய்யப்பட்டார் என்ற அந்த அனுதாப அலை உதவுச்சு. 91 மறுபடியும் பெரிய ராஜீவ்காந்தி இறந்ததுக்கப்புறம் பெரிய அனுதாப அலை காங்கிரஸுக்கு இருந்துச்சு. 71 இந்திரா காந்தி அம்மா வெற்றி பெறும்போது பங்களாதேஷ் யுத்தம் அதை முடித்த உடனே ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தலை சந்திச்சாங்க. அந்த யுத்த வெற்றிங்கிற அந்த ஒரு மாயையில் ஜெயிச்சாங்க. மாயைன்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு மகிழ்ச்சி அலையவே தேர்தல் வெற்றி பயன்படுத்திட்டாங்க. அப்படி எதுவுமே இல்லாம நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல அப்படி இருக்கும்ல, ஏதோ ஒரு மேஜிக்ன்றது இருக்கும். அனுதாப அலை இல்ல, நோய்வாய்ப்பட்டோம்னு சொல்லல, யாரோ கொண்டுட்டாங்க வச்சுட்டாங்கன்னு அழுது புலம்பி ஒப்பாரி வச்சு ஓட்டு கேட்கல. இப்படி எதுவுமே இல்லாம நாங்க வந்து வளர்ச்சியை சொல்லி, தேசத்தை சொல்லி, மக்கள் முன்னேற்றத்தை சொல்லி, திரும்ப அதை மக்களுக்கு நம்பிக்கை அளித்து அந்த ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது நெவர் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. இல்ல வை மோடி அப்படிங்கிற கேள்வி இருக்கணும் சார். நீங்க சொன்ன மாதிரி வளர்ச்சியை சொல்லி நாம சொன்னாலுமே இப்போ அயோத்தியா ராமர் கோவில் திறந்தா இருக்கட்டும், ஆர்டிகல் 370 இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ வை மோடி அகெயின் அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கணும் சார். வை மோடி அகெயின்? மக்கள்கிட்ட வந்து ஒய் மோடி அகெயின்ற கேள்வி இல்லைங்க. ஒய் நாட் மோடி அகெயின்ங்கிற கேள்வி தான் இருக்கு. நீங்க கேள்வியை மாற்றி சொல்றீங்க. ஒய் நாட் மோடி அகெயின், ஏன் இவருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? என்ன பிரச்சனை அவர்கிட்ட? எல்லாமே நல்லதை செய்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை ஏன் நான் மாற்றணும் அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கு. எப்போதுமே ஒரு பேச்சு இருக்கும்ல சார், வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வடக்குல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய இமேஜ் இருக்கு, நம்ம வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலுமே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய களம் எப்படி இருக்கு? என்னதான் சர்வே 20% அப்படி சொன்னாலுமே உண்மை கலை நிலவரம் அப்படிதான் இருக்கா? வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு? கலை நிலவரம் வந்துங்க ரெண்டா பிரிச்சுக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓட்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீட்ஸ், அப்படி ரெண்டா பிரிச்சுக்கணும். நீங்கள் சீட்டுன்னு வரும்போது எத்தனை சீட்டு வாங்குவோம், எங்கெங்கே ஜெயிப்போன்றதெல்லாம் இனிமேல் போக தான் தெரியும். கூட்டணி வருதா, எந்தெந்த கட்சி வருது, எந்தெந்த தொகுதியில் போட்டிடுறோம், செலெக்ஷன் ஆஃப் அப்ரோப்ரியேட் கேண்டிடேட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் அதை சொல்ல முடியும். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் என்ன? இப்போ டைம்ஸ் ஆஃப் மேகசினில் பிஜேபிக்கு 20% இருக்குன்னு போட்டிருக்காங்க, இந்தியா டுடேல 20% இருக்குன்னு போட்டிருக்காங்க. பிரசாத் கிஷோர் எவ்வளவு புகழ் வாய்ந்த அரசியல், டபுள் டிஜிட் வரும் அப்படின்னு சொல்லி டபுள் டிஜிட்டுக்கு மேலே தாண்டி போயிட்டு இருக்குது. அப்போ ரிப்பீட்டடாக இதை சொல்லிட்டு இருக்காங்க, கண்ணு முன்னால் பார்க்குறோம். எண் மக்கள் யாத்திரை உங்கள் சேனல்லே அதை கவர் பண்ணுறீங்க, எவ்வளோ எழுச்சி இருக்குது மக்கள்கிட்ட. மோடி அவர்கள் வந்து 2019க்கு முன்னால் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கோபேக் மோடின்னு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் பண்ணாங்க. 7,400,000 ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் கோபேக் மோடிக்கு. உலக சாதனையாக சொன்னாங்க திமுகவில். 7,400,000 பேர் ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் பண்ணிட்டாங்கன்னு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால் பிரைம் மினிஸ்டர் வந்து காந்திகிராம் பல்கலைக்கழகத்துக்கு கான்வொகேஷனுக்கு வந்தார். வெல்கம் மோடின்னு ட்ரெண்ட் பண்ணோம், 14 lakhs. அப்போ இன்றைக்கி என்ன நிலைமை? நீங்கள் கோபேக் மோடினா 7 லட்சம் பேர், பாகிஸ்தான் உள்ளவனே சேர்த்து அந்த கோபேக், ஆப்கானிஸ்தானில் உள்ளவனே சேர்த்து. இந்த 14 lakhsல யாரெல்லாம் நீங்கள் எந்த கண்ட்ரி நீங்கள் சொல்லுங்கள்? இப்போ வெல்கம் மோடின்னு போட்டதுக்கு 14 lakhsனா எங்கே நிற்குது? அப்போது மக்கள்கிட்ட இன்றைக்கி நேர்மறையான அரசியல் போய் சேர்ந்துருக்கு. ஆன்டி மோடி ஃபோபியா உருவாக்குனாங்க தமிழ்நாட்டில். ஒரு மோடி ஃபோபியா உருவாக்குனாங்க. அந்த மோடி ஃபோபியா இப்போ முழுக்க தகர்ந்து போச்சு. இதில் எனக்கும் மாற்று கருத்து இல்லை சார். மோடியோடைய ஃபேம் வந்து தமிழ்நாட்டிலையும் வளர்ந்துருக்கு அப்படின்றது. பட் ஆனால் இப்போ டிஎம்கேவை எதிர்க்க ஒரு வலுவான கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை இல்லையா? திமுகவை நம்ம சொல்லலாம், குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, இவ்வளோ ஒரு வெள்ளம் வந்தப்போ சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னு நம்ம 100 குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் ஒரு ஆல்டர்னேட்டிவை நோக்கி மக்கள் வரும்பொழுது அது சரியான ஒரு கூட்டணி பலம் இல்லாமல் இங்கே இருக்கும். இன்னும் நீங்கள் கூட்டணியே கன்ஃபார்ம் பண்ணாமல் அது சீலான கூட்டணி, என்ன பண்ணாலும் அந்த கூட்டணி உடையவே இல்லை. அப்போ அந்த ஓட்ஸ் அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கும், அந்த சீட்ஸும் அவங்களுக்கு அப்படியே இருக்குது. பட் பாஜக பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட இஷ்யூ இருக்கு, மற்ற கூட்டணியோட அவங்களுக்கு இஷ்யூ இருக்கு. அப்போ மக்கள் வந்து எப்படி அந்த ஆல்டர்னேட்டிவை நோக்கி வருவாங்க? இல்லை, இந்த ஒரு சர்னிங் ப்ராசஸ் நடந்து தான் ஒரு தெளிவு கிடைக்கும். என்றைக்குமே தயிரை வந்து அதிகமாக கடைய தான் நிறைய வெண்ணெய் கிடைக்கும். அதனால் அது திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அங்கே வந்து ஆஸ்பிரேஷனல் பார்ட்டிஸ்னு எதுவுமே இல்லை. இப்போ உதாரணமாக காங்கிரஸ் கட்சி கூடுதலாக சீட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? திமுகவில் கேட்பாங்க, அவங்க கொடுக்கணும்ல, கூடுதலாக கேட்பாங்களா? இருக்கிறது தக்க வச்சாலே போதும். அவங்க அதுக்கே போராடுவாங்க, அதுக்கே அவமானப்படுவாங்க. காங்கிரஸில் கம்யூனிஸ்டுகளுக்கு பெரிய ஆஸ்பிரேஷன் தாங்க வளர்ந்து விட்டோம்ன்றது இல்லை. கிட்டத்தட்ட ஸ்டேக்னேட்டட் பார்ட்டிஸ் தான் டிஎம்கே அலையன்ஸில் இருக்குது. டெட் பார்ட்டிஸ். இனிமேல் அவங்க வளர மாட்டாங்க, இனிமேல் அவங்களுக்கு எதிர்காலம் இல்லை. இந்த திமுக விட்டாச்சுன்னா அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்ற நிலையில் அந்த கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், பிஜேபி ஆஸ்பிரேஷனல் பார்ட்டி.
நீங்களே ஒரு கட்சி நடத்தி நாங்கள் உங்க கூட கூட்டணி வச்சுதாலும் இந்த தேர்தலில் எங்களுக்கு 20 சீட் கொடுத்தீங்கன்னா அடுத்த தேர்தலில் நாங்கள் 30 சீட் கேட்போம். ஏன்னா நாங்கள் வளர்றோம். காங்கிரஸ்கார மாதிரி கொடுத்ததை வாங்கி வச்சுட்டு கும்மி அடிச்சுட்டு போகிறதுக்கு இல்லை. நாங்கள் ஆன் அவர் ஓன் வி வில் குரோ. இதுதான் எல்லா ஸ்டேட்லையும் நடந்திருக்கு. நாங்கள் வளருவோம். வளர வளர எங்கள் சக்திக்கேற்ற இன்க்ரிமெண்டல் குரோத்துக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் இன்க்ரிமெண்டல் சீட் அலோகேஷன் கேட்கத்தான் செய்வோம். அப்போது அந்த இடத்துல நீங்கள் குழப்பம் தான் நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ தேமுதிக என்ன செய்கிறாங்க, விஜயகாந்த் அவர்கள் மரணம் அடைஞ்சதை வச்சு எங்களுக்கு ஒரு பெரிய சிம்பத்தி உருவாயிருக்கு, அப்போ எங்களுக்கு கூடுதல் ரெகக்னிஷன் வேணும், 14 சீட்டு வேணும்னு அவங்க கேட்குறாங்க. சரியாக தவறான்ற வாதத்துக்குள்ளே போக வேண்டாம். இந்த பக்கமாக இருக்கிற கட்சிகள் எல்லாமே ஆஸ்பிரேஷனல் பார்ட்டிஸ். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சுயமாக தாங்களே தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சி அன்புமணி ராமதாஸை முதலமைச்சராக்கணுன்ற ஆசை அந்த மனசில் இருக்குது. அப்படி காங்கிரஸ்லேயோ விடுதலை சிறுத்தைகளையோ கம்யூனிஸ்ட்லேயோ அவங்க முதலமைச்சராகன்ற ஆசை அந்த கூட்டணியில் யாருக்கும் கிடையாது. திமுகலே கூட கோபாலபுரத்து குடும்பத்தை தாண்டி முதலமைச்சராகன்ற ஆசை அந்த கட்சியில் யாருக்கும் கிடையாது. துரைமுருகன் என்ன சொன்னார், நான் செத்து போனால் என் சமாதியில் இங்கே கோபாலபுரத்து அடிமை இங்கே உறங்குகிறான்னு எழுதுங்கன்னு தானே சொன்னார். மூத்த அமைச்சர் நிலைமை அதுதான். அதனால் கோபாலபுரத்துக்கு குடும்பத்துக்கு கொத்தடிமை சாசனம் எழுதி கொடுத்த கட்சிகள் தான் திமுக. அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி தெரியும், இன்டாக்டாக தெரியும், அவங்களுள்ள பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி தெரியும். இங்கே எல்லாருமே ஆஸ்பிரேஷனல். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆட்சியை பிடிச்சி வரணும்னு ஆஸ்பிரேஷன் இருக்குது, பிஜேபிக்கு இருக்குது. 24ன்றது வேற களம் இல்லையா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பார்ட்டியும் வளரணும், பட் ஆனால் அதுக்கான ஒரு டைம் பீரியட்னு இருக்குல்ல. இப்போ 26க்கு நீங்கள் சொல்லும் பொழுது களம் ஒரு நாளாக மாறும்பொழுது, இப்போ விஜய் அவர்கள் கூட கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் 24ல் நான் வந்து கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன், 26ல் தான் பண்ண போகிறேன், அவரை பாஜகவோட பி டீம்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அப்போ இந்த 24க்கான களம் சீமானையும் சொல்றாங்க. பட் ஆனா அவரும் தான் இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. யோகேஸ்வரி கட்சி ஆரம்பிச்சா நீங்க பிஜேபி இல்ல, சீமான் அவர்கள் வந்து அது இல்ல. இப்ப நேற்று ஒரு பேட்டியில சொல்றாரு, என்ஐஏ மூலமா எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, இப்ப பி டீம் இல்லன்றதே ப்ரூவ் ஆயிடுச்சு இந்த மூலமா, அப்படியாச்சும் நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் முட்டாள்தனம். அரசியல் அறவேக்காடுகள் அதிகம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இல்ல, எலெக்ஷன் வருது அதனால இப்படி பண்றாங்க அப்படின்னு சீமான் அவர்கள். அரசியல் 2ஆ பிரிச்சிங்க, 24 26 உண்மைதான். அது சட்டமன்றம், இது நாடாளுமன்றம் தான் அப்படி சொல்றீங்க. பட் எலெக்ஷன் டைனமிக்ஸு பொலிட்டிக்கல் ப்ராசஸ்லாம் இல்லை. எந்த எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தல் இருந்தால் இந்த டைனமிக்ஸ் இருக்க தான் செய்யும். எது பெரிய கட்சி, எது சின்ன கட்சி, யாருக்கு அதிக இடங்கள், யாருக்கு குறைந்த இடங்கள், யார் கூட்டணிக்கான தலைமை, இதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலே சட்டமன்ற தேர்தலில் பெருசாக மாற போகிறதில்ல. ஏன்னா கான் ஆர் தி டேஸ். ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கும் காங்கிரஸுக்கும் அலையன்ஸ் இருக்கிறப்ப 3ல் 2 பங்கு இடம் பார்லிமெண்ட்டுனா காங்கிரஸுக்கு, சட்டமன்றம்னா 3ல் 2 பங்கு அதிமுகக்கு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க இருந்தாங்க. எம்ஜிஆர் ஃபார்முலா அது. பட் அந்த ஃபார்முலாலாம் இப்போ காலம் ரொம்ப மாறி போச்சு. இப்போ ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்பொழுது திமுக பயங்கர வலுவா இருக்கு அப்படிங்கிறதானே இருக்கும். இப்போ இந்த கூட்டணியில ஒரு பெரிய தலைமை அப்படிங்கிறது வெற்றிடமா இருக்கு அப்படின்னு திமுக வலிமையா இருக்குன்றத ஒரு வாதத்துக்காக ஒத்துக்கிட்டா 2021 இதே திமுக கூட்டணி தான் இருந்தாங்க. அவங்க தமிழ்நாடு முழுக்க வாங்கிய மொத்த வாக்குகள் எத்தனை பாருங்க, என்ன பெர்சன்டேஜ்னு பாருங்க. இப்போ 24 தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற இடங்களை பார்க்க வேண்டாம், அது என்ன வரும்னு எனக்கு தெரியாது. அவங்க வாங்க போகிற ஓட்டு, வாங்குற பெர்சன்டேஜ் பாருங்கள். அதில் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருந்தா திமுக வலுவிழந்து கொண்டிருக்கு தானே அர்த்தம். குறைஞ்சிருந்தா இல்ல, அதுக்கான வாய்ப்பை தானே நீங்க உருவாக்கணும். ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு. எதிர் ஓட்டுகள் சிதையும் என்பது, கூட்டணி இல்லாவிட்டால் சிதறும் என்பது உண்மை. ஆனால் திமுக ஓட்டுகளே மிக பெரும்பாலான அளவில் குறைய போகுது என்பது உண்மை. அப்போ திமுக வலுவிழந்துச்சுன்னா அர்த்தம். களத்தில் நாங்கள் பார்க்குறோம்ல, டிஎம்கே இஸ் இன்க்ரீசிங்லி அன்பாப்புலர். இதை மாதிரி இந்த 3 வருஷத்துக்குள்ள அன்பாப்புலரான இன்னொரு அரசாங்கத்தை நீங்கள் பார்க்க முடியாது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய விஷயம், நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டு பிரச்சனையை இந்த அளவு பொதுமக்கள் அதிருப்தியோடு ஹேண்டில் பண்ண ஒரு கேவலமான ஆட்சியை உலகத்திலே பார்க்க முடியாது. என்ன ஒரு பஸ் ஸ்டாண்டுன்றது காமன் மேனுடைய இல்ல, அவங்க சைட்ல இருந்து மறுக்கிறாரு சிவசங்கர். இன்னைக்கு கூட ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. 80% வந்து தான் கிளாம்பாக்கம்ல இருந்து நாங்க மக்களுடைய கொதிப்பு பாருங்க. எத்தனை யூடியூப்ல வருது, எத்தனை பத்திரிகையில செய்தி வருது, டெலிவிஷன்ஸ்ல வருது, எவ்வளவு பேட்டி கொடுக்குறாங்க, மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, மணிக்கணக்காக காத்திருக்கோம்ன்றாங்க. பல பேர் மதுரைக்கு எங்கள் ஊருக்கே வந்தவங்க, நாங்கள் போய் கீழம்பாக்கத்தில் காத்திருக்கணும் சார், கீழம்பாக்கத்தில் வந்து பஸ் பிடிச்ச வரது ரொம்ப நேரம் ஆகும் சார், நாங்கள் நைட் ட்ராவல்லாம் போக முடியாது இனிமேல். எவ்வளவு பேர் நாங்க சொல்றத கேட்க தொடர்ந்து நாங்களும் பாக்குறோம். சிவசங்கர் மழை வரும்போது இத சொன்னாங்க மக்கள். சிவசங்கர் மறுத்துட்டா உண்மையாயிடுமா? இல்ல, மழை வரும்போது மக்கள் சொன்னாங்க. ஆனா வந்து இது இந்த அதிருப்தியை வந்து அவங்க எப்படி காட்டுவாங்க? அப்ப அது ஓட்டுல தானே அவங்க காட்டுவாங்க. சோ அப்ப நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கலாமா, நம்ம நிறைய சீட்ஸ் வின் பண்ணுவோம்? உறுதியா நிறைய ஓட்டு வாங்குவோம், நிறைய சீட்டு ஜெயிப்போம். ஒரு பெரிய ஒரு ஃபர்மிடபிள் அப்போசிஷன் பார்ட்டியாக பிஜேபி இருக்கும். நம்பர் 2 பொசிஷனில் பிஜேபி இருக்கும். இப்போ நீங்கள் விருதுநகரில் கண்டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. நிறைய கள வேலைகள் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ பாஜகவோட வளர்ச்சி விருதுநகரில் எப்படி இருக்குது? விருதுநகரில் நான் வேலை செய்கிறது வந்து நான் போட்டியிடுவதற்காக மட்டும் இல்லை. நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒரு தொகுதியை தயாரிக்கிறேன், தேர்தலுக்கு தயாரிக்கிறேன்.
பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், இந்த தொகுதி மக்கள், அங்கே இருக்கக்கூடிய தொழில், சமூக அமைப்புகள், வர்த்தக அமைப்புகள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், புதிய தலைமுறை முதல் தலைமுறை வாக்காளர்கள், இப்படி எல்லாருக்குமான தயாரிப்பு வேலைகள் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். எனது நோக்கம் அந்த தொகுதியை தயாரிப்பது மட்டும்தான். இறுதி நோக்கம் இங்கே தாமரை ஜெயிப்பது மட்டும்தான். நான் ஜெயிக்கிறேன்னா நீங்கள் நின்று உங்கள் கட்சி உங்களுக்கு சீட்டு கொடுக்குமா எனக்கு சீட்டு கொடுக்குமான்னு எனக்கு தெரியாது. பிஜேபியில் வந்து ஒருத்தர் போட்டியிடுவதற்கான அந்த டிக்கெட்டை வழங்குறது தேசிய தலைமைக்கு தான் இருக்குது. பாராளுமன்ற குழு ஒன்று இருக்குது, பார்லிமெண்ட் போர்டு இருக்குது. அவங்க தான் அதை அலர்ட் பண்ணுவாங்க. மாநிலங்களில் கூட அதை முடிவு செய்ய முடியாது, டெல்லியில் தான் அது முடிவாகும். அதனால அவங்க என்ன முடிவு பண்ணுவான்னு தெரியாது. பட் ஐ எம் ப்ரிப்பேரிங் மை கிரவுண்ட். என்ன மாதிரியான சேலஞ்சஸ் நீங்க கிரவுண்ட்ஸ்ல என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் அண்ட் சேலஞ்சஸ் உங்க சைடுல இருக்க கான்ட்ரிபியூஷன்? உதாரணமாக விருதுநகருக்கு வந்து மோடி அரசாங்கம் செய்த அளவிற்கு தமிழ்நாட்டில் வேற இடத்துக்கு செய்ததில்லை. நம்பர் 1 எய்ம்ஸ் மருத்துவமனை, அது விருதுநகர் பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூன்சி தான் வருது. நீங்கள் அது மதுரைன்னு சொல்லுவீங்க, ஆனால் மதுரைக்கு 10 கிலோமீட்டர். பல பேர் வந்து அதை விமர்சனமாகவே வைக்கிறாங்களே, முழுசா இல்லை. அங்கே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டிடம், அந்த நிலம் கையகப்படுத்துதல், அதுக்கு 7 கிலோமீட்டர் 4-வே அப்ரோச் ரோடு, மாணவர் சேர்க்கை. இப்போ மாணவர்கள் வந்து 2 வருஷம் முடிச்சுட்டாங்க ராம்நாத் காலேஜில், எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எய்ம்ஸ் சிலபஸில் படிக்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சுது. கட்டிடம் கட்டுமான பணி மாத்திரம் தான் நடந்து கொண்டிருக்கு. அதோட எல்லா வேலையும் பார்த்தாச்சு. ஒரே ஒரு செங்கல் மிஸ்ஸிங். அந்த செங்கல் வந்துச்சுன்னா சீக்கிரம் கட்டிடலாம். அது ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான் அந்த ஆள். அது யாருன்னு தெரியாமல் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் நாங்கள். மத்திய அரசே உங்ககிட்ட இருக்கு. அந்த ஒரு செங்கல் வந்தாச்சுன்னா கட்டி முடிச்சிடலாம். அந்த திருடர் யார் என்பது தெரியவில்லை. திருடன்னு சொன்னால் அவமரியாதை, அவதூறாயிரும். அதனால திருடர்னு சொல்லலாம். யாரோ ஒரு திருடர் அப்படி வச்சுங்க. அதனால் அந்த ஒரு செங்கல், அந்த ஒற்றை செங்கல் திருடர் கிடச்சிட்டாருன்னா அந்த செங்கலை வாங்கி கட்டிடலாம். அப்போ எய்ம்ஸ் விருதுநகர் வந்திருக்கா, விருதுநகருக்கு மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கு. இது மத்திய அரசு கொடுத்தது. அதனால தான் மோடி வந்து தான் திறந்து வச்சார் மெடிக்கல் காலேஜ் இதில் ஆன்லைனில். அதுக்கப்புறம் 2500 கோடி ரூபாய்க்கான ஒரு மெகா டெக்ஸ்டைல் பார்க், ஜவுளி பூங்கா சாத்தூரில் வந்திருக்கு. பெரிய மூலதனம். ஏன்னா அந்த ஜவுளி பூங்காவை வாங்குவதற்கு தெலுங்கானா, ஆந்திரா, ஜார்க்கண்ட் நிறையா மாநிலங்கள் முயற்சி பண்ணாங்க. அத்தனையும் தாண்டி தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அதில் எல்லாருடைய முயற்சி இருக்குது, பங்களிப்பு இருக்குது. பியூஷ் கோயல் அவருடைய பங்களிப்பு இருக்குது, நிர்மலா சீதாராமன் மேடம் பங்களிப்பு இருக்குது. நான் கூட என்னால் முடிஞ்ச அளவு சின்னதாக அணில் மாதிரி நான் ஏதோ பண்ணியிருக்கேன். இப்படி எல்லாரும் சேர்ந்து அதை கொண்டு வந்திருக்கோம். இது பெரிய விஷயம் அந்த மாவட்டத்துக்கு. அதற்கப்புறம் அந்த 2 முக்கியமான தொழில்கள் வந்து தீப்பெட்டியும் பட்டாசும். ஒன்று சாத்தூர்னா தீப்பெட்டி, சிவகாசினா பட்டாசு. இந்த 2 இண்டஸ்ட்ரிக்கும் பிரச்சனை வரும்போதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த தொழிலையும் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றுவதில் நானே பெரிய முனைப்போடு பண்ணியிருக்கேன். இப்போ சமீபத்து உதாரணம் வந்து சாத்தூரில் வந்து சிகார் லைட்டு, சீனாவோட சிகார் லைட்டு வந்து ஒரு 5 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு தடவை அப்படி அடித்தோம்னா 500 அல்லது 400 ஸ்ட்ரைக் அடிக்கலாம். இப்போ 400 சிகரெட் பற்ற வைக்கலாம் ஒரு சிகார் லைட்டில் 5 ரூபாய்க்கு. ஆனால் ஒரு தீப்பெட்டியில் ஒரு 35லேருந்து 50 குச்சி தான் இருக்கும். தீப்பெட்டி 1 ரூபா, இது வந்து 5 ரூபாய். இது ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், மறுபடியும் பையில் ஸ்டைலாக வச்சுக்கலாம். இதனால் சீனாவிலேருந்து வர சிகார் லைட்டர்னால என்னாச்சுன்னா தீப்பெட்டி உற்பத்தி குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா சேல்ஸ் குறையுது, உற்பத்தி குறையுது, ஷிஃப்ட்டு குறையுது, வேலையின்மை அதிகமாகுது. அதெல்லாம் நாங்கள் மத்திய அரசு கொண்டு போனோம். அவங்க கொஞ்சம் கூட காத்திருக்கலை, உடனடியாக கூட்டினாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. சிகார் லைட்டருக்கு 20 ரூபா இறக்குமதி வரியை கூட்டினாங்க, இம்போர்ட் டியூட்டியை கூட்டினாங்க. இன்றைக்கி சிகார் லைட்டர் 25 ரூபா 26 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் தீப்பெட்டி தான் வாங்குவாங்க. இப்படி அந்த தொழிலை காப்பாற்றிருக்கோம். பட்டாசுக்கு பிரச்சனை வரும்போது, பசுமை பட்டாசு வரும்போது, அது மோடி வர்ற வரைக்கும் 2014 வரைக்கும் இந்தியாவில் வந்து சீன பட்டாசுகள் தடை செய்யப்படவில்லை. ஒரு ஸ்டேஜில் இங்கே மன்மோகன் சிங் மாதிரி பிரதமர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் ஒவ்வொரு கண்டெய்னர்லேயும் கடத்தல் பட்டாசு வருதான்னு செக் பண்ண முடியும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் சீன பட்டாசுகள் தடை செய்யப்பட்டது. நமது ஹோம்மேடு பட்டாசு, இந்தியாவில் தயாரிக்கிற பட்டாசுக்கு ஊக்கம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் தேனும். இதுக்கு பின்னால் ஒரு 3 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. தீப்பெட்டிக்கு பட்டாசுக்கு பின்னால் தொழிலாளர் குடும்பங்கள் இருக்குது. நம்ம எல்லாம் காப்பாற்றியவர் மோடி அரசாங்கம், மோடி ஐயா தான், மோடி கவர்மெண்ட்டு தான். இதுக்கு பின்னால் நிதியமைச்சர் இருக்கிறாங்க, இதுக்கு பின்னால் ராமஸ்ரீனிவாசன் இருக்கார், இதுக்கு பின்னால் அண்ணாமலை இருக்காருன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அவங்கள யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்வாதாரத்தையே காப்பாற்றிய ஒரு அரசாங்கத்துக்கு திரும்ப வாழ்வழிக்க தானே அவங்க முயற்சிப்பாங்க. பொதுவாகவே பாஜக அப்படி சொன்னாலே சிறுபான்மையினருக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் உண்டு. 10% வாக்குகள் இருந்தாலும் அந்த வாக்கு வந்து பாஜக கன்ஃபார்ம்டா வராது. உங்க கூட்டணியில இருந்தவங்களும் அந்த ரீசன் தான் சொல்லுவாங்க. உருவாக்கப்பட்ட பிம்பம்.
சார் இப்போ நீங்க வந்து சமீபமா செயற்கையான பிம்பம். ஒரு வீடியோல வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க ஒரு இன்விடேஷன், ராம் மந்திரோட இன்விடேஷன் எடுத்துட்டு போனீங்க, அவங்க தொழுகிற நேரத்துல அவங்க போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் வீடியோ போட்டாரு. கவுண்டருக்கு நீங்களும் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, இல்ல அப்படிலாம் எதுவும் நடக்கல, சுமூகமா தான் நான் பேசினேன், நானும் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன். ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, ராம ஜென்மபூமி அந்த ஆலய பிராண பிரதிஷ்டைக்கு அழைப்பிதழ் வந்தது, மக்களுக்கெல்லாம் கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கொடுத்தோம், நிறைய விஐபிஸ் கொடுத்தோம். சாலையோரம் உட்காந்து செருப்பு தைக்கிறவங்க கொடுத்தோம், சாலையோரத்தில் இருக்கிற தையல் தொழிலாளி கொடுத்தோம். செருப்பு தைக்கிறவங்களும் இந்த நாட்டில் விஐபி தான், அவங்க ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்க தைச்ச செருப்பு தான் அயோத்தியின் சிம்மாசனத்தையே 14 வருஷம் ஆட்சி செஞ்சது. செருப்பு தொழிலாளி செத்து கூட செருப்பு வச்சு தான் நடந்தது. இந்த ராமர் ஆட்சியே செருப்பு தான் சிம்பல். அதனால் அவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். இப்படி கொடுத்து கொண்டிருந்தோம். எல்லா தரப்பு மக்கள், பெரிய தொழிலதிபர்கள், மருத்துவக் கல்லூரியினுடைய அதிபர்கள், தாளாளர்கள், அப்படிலாம் கொடுத்தோம் விஐபிஸ்க்கு. அந்த கான்டெக்ஸ்டில் ஒரு மசூதியிலையும் போய் கொடுத்தோம். அந்த மசூதிங்கிறது ஒரு கல்வி வளாகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு தொழுகை பள்ளிவாசல். அது பப்ளிக் ஆக்சஸ்லாம் ரொம்ப இருக்காது, இந்த கல்வி நிறுவனத்துக்குள்ளே இருக்கிற ஒரு தொழுகை பள்ளிவாசல். நாங்கள் முதல் நாளே வந்து நாங்கள் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொன்னது பேரில் அந்த பள்ளிவாசலை அந்த பக்கம் மேனேஜ் பண்ணுறவங்க வேறு பள்ளிவாசல்ல இருந்தும் கூட அந்த ஹசரத்துன்னு சொல்லுவாங்க, மௌல்வின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் அழைச்சி இந்த மாதிரி பிஜேபியிலேருந்து அழைப்பிதழ் கொடுக்க வர்றாங்கன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. நான் அழைப்பிதழ் கொடுக்க தான் போனேன். போன இடத்துல அவங்க என்ன சொன்னாங்க, உள்ளே வாங்க, நீங்கள் பிரார்த்தனையில் கலந்துங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து அது தேவாலயமாக இருந்தானே, மசூதியாக இருந்தானே, கோவிலாக இருந்தானே, பிரார்த்தனைக்கு அழைச்சா நான் போவேன், அங்கே பிரார்த்தனை செய்ய சொன்னால் செய்வேன். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா, என் ஸ்டைலில் நான் பிரார்த்தனை பண்ணேன், அவங்க ஸ்டைலில் பண்ண எனக்கு தெரியாது. அதை நான் செய்ய முயற்சித்து நான் அதை இமிட்டேட் பண்ணவும் முயற்சிக்கவும் தேவையும் இல்லைன்னு நினைப்பேன். நான் அங்கே போய் என் ஸ்டைலில் நான் பிரார்த்தனை பண்ணேன், அவங்க ஸ்டைலில் அவங்க பிரார்த்தனை பண்ணாங்க. அந்த வீடியோ தான் நான் சவுக்கு சங்கருக்கு பதிலாக போட்டிருந்தேன். அவர் என்ன சொன்னாருன்னா, தொழுகை நடந்த நேரத்தில் ராமஸ்ரீனிவாசன் போய் தொல்லை பண்ணிட்டாருன்னு சொன்னார். இல்லை, அவங்க நம்பிக்கையை வந்து நீங்கள் காயப்படுத்த, தொழுகை நடந்த இடத்துக்கு போயிட்டேன், தொழுகை நடந்த போது போகல. இன்னும் சொல்ல போனால் அவங்க என்னை தொழுகைக்கு அழைத்து செல்வதற்காக காத்திருந்தாங்க. நான் போய் அப்போ ஒரு சவுக்கு சங்கர் சொல்கிறப்போ ஒரு தம்பி சொன்னார், இல்லை தொழுகைக்கு போகிறப்ப கை காலெலாம் அலம்பிட்டு தான் போவாங்க, இவர் அப்படியே போயிட்டார், அவங்க மரபுகளை மீறிட்டாருன்னு இன்னொருத்தர் ஒரு சரடு எடுத்து பிட்டு எடுத்து விட்டார். நான் அதனால தான் அதையும் வீடியோவில் காமிச்சேன். வாசலில் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து கை காலெல்லாம் கழுவிட்டு தான் நான் உள்ளே போனேன். அது அவங்க அந்த சொன்னதுக்கு குற்றச்சாட்டாக சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் நாங்கள் எடுத்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியில் விட்டோம். நல்லபடியாக சுமூகமாக நடந்தது. அந்த பள்ளிவாசலில் பிரார்த்தனை முடிஞ்ச உடனே நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும்னு தீர்ப்பு வந்திருக்கு, கோவில் கட்டியாச்சு, திறப்பு விழா இருக்குது, உங்களெல்லாம் அழைக்க வந்திருக்கேன். அதே உச்சநீதிமன்ற தீர்ப்பில் மசூதியும் கட்டணும் அப்படின்னு தீர்ப்பு இருக்குயா, அதனால் மசூதி கட்டுறது அது வேறு, முஸ்லீம் ட்ரஸ்ட், இஸ்லாம் ட்ரஸ்ட் கட்டும், அந்த சன்னி போர்டு கட்டும், இது வந்து தீர்த்த சேத்ரா ட்ரஸ்ட்டு கட்டும். ரெண்டுமே அரசாங்கம் கட்டலை, அது தெரிஞ்சுக்கணும். முதல்ல ராமர் கோயிலும் அரசாங்கம் கட்டியதில்லை, பல பேர் தான் கவர்மெண்ட்டே கட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. பிரதமர் திறப்பு விழாவில் கலந்துக்கிறார், அவ்வளோதான். அதனால் அப்பையும் இதை நாம் உற்சாகமாக கொண்டாடுவோம், அதையும் மசூதி திறப்பையும் உற்சாகமாக கொண்டாடுவோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு அது, அதை நாம் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவங்களும் ஆதரித்து பண்ணாங்க, இன்விடேஷன்லாம் வாங்கிட்டாங்க, அச்சதையெல்லாம் வாங்கிட்டாங்க. அதெல்லாம் ஃபுட்டேஜில் இருக்குது. இதில் என்ன தப்பு சொல்லுங்கள்? அதை எதிர்த்து பேச வேண்டிய காரணம் என்ன சொல்லுங்கள்? இல்லை, இதே அளவுக்கு அதே ஈக்குவலாக கொண்டாடுவீங்களான்றதான் நீங்கள் கேள்வி. நான் அதை சொல்லிட்டு தான் வந்தேன். நான் கொண்டாடுறது இல்லைங்க, இப்போ இங்கே யாரும் கொண்டாடல, அதுக்கும் பிரதமரை கூப்பிட்டா திறக்க போகிறாங்க, அதுலேயும் கலந்து கொள்ள போகிறாரு இல்லையா? இப்போ இந்துவாக கலந்து வரும்போது பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிக்குவோம். ஒரு இஸ்லாமிய மசூதி திறக்கப்படும் போது அதுலேயும் சிறப்பு விருந்தினாக கலந்து கொண்டு அந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்வதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அப்போ அந்த தொகுதியில இருக்க இஸ்லாமியர்கள் வந்து ராமசீனிவாசன் அவர்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்காங்க. யூசுவலா வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு அப்படிங்கிறது திமுகவுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்க உங்களுக்கு ஃபேவரபிளா களம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அப்படி ஃபேவரபிளா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு இவங்க எல்லாம் பேசுறாங்க, அதை கலைக்க நினைக்கிறாங்க, அது எதிராக பேச நினைக்கிறாங்க. ஐயோ, இவன் பண்ற ஏதோ ஒரு முயற்சியில கொஞ்சமாவது முஸ்லீம்ஸ் மத்தியில பிஜேபி நல்ல கட்சி தான் போல, நாம கூட ஏதோ பெரிய பூச்சாண்டி பேய் பிசாசு நினைச்சோம், நல்லது தானே செய்கிறாங்க, கரெக்டாக தானே பேசுகிறாங்க, முறையாக தானே வந்து நம்மளை அணுகுறாங்க அப்படி நினச்சிடக்கூடாதுல்ல. ஐயோ, அவனை திருடனாவே காமிக்கணும், நெகட்டிவாகவே காமிக்கணும், அப்படி சில சக்திகள் தமிழ்நாட்டில் வேலை செஞ்சான்னு இருக்கும். அவங்க இட்டு கட்டி என்னமோ பேசுகிறாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பிஜேபியோடைய நீண்ட நாள் கனவாக இருந்தது வந்து இந்த ராமர் கோவில் அப்படிங்கிறது. இப்போ நேற்றுக்கு சொல்லியிருக்காரு அமித்ஷா அவர்கள் வந்து, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே சிஏ வந்து நாங்கள் அமலுக்கு கொண்டு வந்துடுவோம். அப்ப அது உங்களுக்கு எதிர்ப்பா மாறாது? எதுக்கு எதிர்ப்பா மாறுது? அப்படி ஒரு பின்பம் இருக்குல்ல, சிஏ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக சொல்லுங்கள், சிஏல இந்திய முஸ்லீம்களுக்கு எதிராக என்ன இருக்குது? சிஏ ஆக்டில்
இந்திய முஸ்லீம்களுக்கு எதிராக இது இருக்குது அப்படின்னு யாராவது ஒருத்தரை பேச சொல்லுங்கள். இஸ்லாமிய சமூகத்தில் எவ்வளோ அறிஞர்கள் இருக்காங்கல்ல, முஸ்லீம் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்கல்ல, முஸ்லீம் அட்வொகேட்ஸ் இருக்காங்க, முஸ்லீம் ஜட்ஜஸ் இருக்காங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல. இந்த ஷரத்து இந்திய முஸ்லீம்களுக்கு எதிரானதுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள், சிஏஏ வித்ட்ரா பண்ணிக்கலாம். என்ன சார் பிரச்சனை? சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுங்கிறது இந்தியா பிரிவினை அடையும் போது பாகிஸ்தான் பங்களாதேஷாக பிரிஞ்சது. பங்களாதேஷ் பின்னால் வந்தது, பாகிஸ்தானாக பிரிஞ்சது. அதுக்கு கொஞ்சம் வருஷம் முன்னால் ஆப்கானிஸ்தான் உருவாச்சு. இந்த மூணுமே மத அடிப்படையிலான நாடுகள் என்பதனால அங்கே வாழும் இந்துக்கள் இந்திய குடியுரிமை கோரி விரும்பினால் இந்தியாவில் குடியுரிமை கொடுக்கலான்றதான சிஏஏ. இல்லை இந்திய முஸ்லீம்ஸ்க்கு என்னமா பிரச்சனை? இதே முஸ்லீமுக்கு எதிரானு எப்படி சொல்கிறீங்க? இந்திய முஸ்லீம் எல்லாரையும் வந்து அரவணைச்சு வரவேற்கணும், புலம்பெயர்ந்து வரவங்களையும் நீங்க வரவேற்கணும், அது வந்து இங்க தடுக்கப்படும் அப்படின்னுட்டு ஸ்பெசிஃபிக்கா ஒரு செக்மெண்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணி தான் இந்த சட்டம் நீங்க கொண்டு வரீங்க. பாகிஸ்தான்ல இருந்து முஸ்லீம் வந்தாலும் குடியுரிமை கொடுத்துடணுமா? இல்ல அங்கிருந்து வரவங்களை நம்ம மற்ற இப்ப எப்படி நீங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்தா நீங்க வந்து அந்த உரிமை கொடுக்குறீங்களே, கொடுக்கலையே. ஸ்ரீலங்கால வந்து எல்லாம் குடியுரிமை கொடுத்துருக்காங்களா? இன்னும் லட்சக்கணக்கான பேர் குடியுரிமை இல்லாம இருக்காங்களே இங்க. அவங்களோட நிலைமை எல்லாம் என்ன சார்? அப்போ ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷன் ஒரு வார்த்தை தெரிஞ்சுங்க. ஸ்ரீலங்கான்றது இறையாண்மை உள்ள ஒரு தனி நாடு. அந்த நாட்டில் பிரச்சனை நடக்குது, அதனால அவங்க குடியிருக்காங்க. அந்த பிரச்சனை தீர்ந்தோடனே அவங்க அங்கே போவாங்க. இதுதான் நடக்கும். இது அப்படி இல்லை. 47 ஆகஸ்ட் 14 வரைக்கும் இதெல்லாம் ஒரே அகண்ட பாரதம், ஒரே நாடு. பாகிஸ்தானில் உள்ள முஸ்லீம் தான் தனிநாடு கேட்டானே தவிர பாகிஸ்தானில் உள்ள இந்து கேட்டானா தனிநாடு வேணும்னு? பாகிஸ்தான் ஒன்று கேட்டானா? இல்லை. நீங்கள் பாகிஸ்தான் ஒரு கோடை பிடிச்சி நீங்கள் குறிச்சிட்டு வந்துட்டீங்க. யார் அங்கே விட்டுட்டு வந்தீங்க? எனக்கு தனிநாடு வேண்டாம், நான் இந்தியாவோட தான் இருப்பேன்னு சொன்ன இந்துவையும் நீங்கள் பாகிஸ்தானின்னு சொல்லி அவங்க கூட விட்டு வந்தீங்க. இப்போ அது இஸ்லாமிய நாடு அப்படிங்கிறதுனால, மத அடிப்படையில் உருவான ஒரு தேசம் என்கிறதுனால ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷன் இருக்குது, மத அடிப்படையிலான பாரபட்சம் இருக்குது. அதனால் அங்கே இருக்கிறவங்க வாழ முடியாத சூழல் வருது. அதை அவங்கள திரும்ப கொண்டு வர்றது நம்ம கடமை இல்லை. இதை காந்தி சொல்லியிருக்கிறாரு. நேரு ஒரு காலத்தில் ஆரம்ப காலத்தில் ஆதரவாக இருந்தார். 1971 இப்போ இந்த இந்திரா புட்டோ பேச்சுவார்த்தையின் போது கூட இது பேசப்பட்ட ஒரு விஷயம். இவ்வளவு நாளாக இந்த அரசாங்கம் செய்யாத ஒன்றை பிஜேபி அரசாங்கம் வந்து செய்யுது. அப்போ அது எதிர்க்கட்சி தான். அதில் என்னன்னா, நான் என்ன சொல்கிறேன், இந்திய முஸ்லீம்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். இந்தியாவில் இருக்கிற எத்தனை கோடி முஸ்லீம் இருந்தாலும் அதில் ஒருத்தராவது நாங்கள் பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்கிற சட்டம் அதில் இருக்கா? நீ பங்களாதேஷ்க்கு போய்டுன்ற சட்டம் இருக்கா? என்ன இந்தியாவில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லையே. நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்க? நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், சிஏஏல முஸ்லீமுக்கு எதிராக இருக்குன்னு ஒன்று சொல்லுங்கள். சரி, இப்போ விருதுநகர் பற்றி பேசும்போது விருதுநகர் மாவட்டத்தை ஒரு ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்டாக அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம். அதுலேருந்து மீட்டெடுக்கணும்னா விருதுநகரில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க? விருதுநகர் வந்துங்க ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாலே அறிவிக்கப்பட்ட விஷயம். அதுக்கு வந்து பொறுப்பாளராக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடம் தான் அதுக்கு பொறுப்பாளராக இருந்தாங்க. மீட் எடுக்கிறது இல்லை, நிறைய இண்டிகேட்டர்ஸை கூட்டணும். உதாரணமாக லிட்ரஸி, விமன் லிட்ரஸி, அந்த இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, பிரசவத்தை வந்து மருத்துவமனையில் போய் பார்த்துக்கொள்கிற பிரசவ இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி, இந்த மாதிரி சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குல்ல, அதையெல்லாம் நியர் நார்மல் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த நோக்கம். இப்போ பெருமளவு அது வந்துருச்சு. இங்கே மாத்திரம் இல்லை, இந்தியா முழுக்க ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸில் அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து கூட ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அரசாங்கம் அதில் அதிக கவனம் கொடுத்து பணி செய்கிறதுனால அது கூட ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் பெருசாக ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு அறிவித்து பணி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த வளர்ந்து வர்ற வேகத்தை தக்க வச்சாலே சரியாக போயிடும். அதை தாண்டி இப்போ விருதுநகர் வளர்ந்துருக்கு. இப்போ அதை தாண்டி தொழில் முதலீடுகளாலும் மருத்துவக் கல்லூரியினாலும் இந்த டெக்ஸ்டைல் பார்க்னாலையும் வாழ்வாதாரங்களை காப்பாற்றுகிற முயற்சினாலையும் விருதுநகர் வந்து வளர்ச்சி அடைத்தாச்சு. அங்கே ஐடிஐ கிடையாது, பாலிடெக்னிக் கிடையாது, கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஒரே விவசாயமே கிடையாது, எல்லாமே தரிசு நிலங்கள் அதிகம். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஏதோ விவசாயம் இருக்கும். அதுதான் புல்லிங் ஃபேக்டர். விருதுநகருடைய வளர்ச்சியை கீழே இண்டிகேட்டர்ஸ் எடுத்து பார்க்குறப்போ அந்த திருச்சுலினால தான் விருதுநகருடைய இமேஜ் வந்து டம்முன்னு கீழே வருது. அதை சரி பண்ணிட்டாலே சரியாயிடும். பட் அதை சரி செய்யறதுக்கு அமைச்சர் தயாராக இருப்பான்னு தெரியல எனக்கு. ஏன்னா மக்கள் பின்தங்கிய நிலையில் இருந்தால் தான் அவர் ஓட்டு போடுவாங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சாச்சுன்னா ஓட்டு போட மாட்டாங்க. இந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறத நம்மளால் தமிழ்நாட்டிலையும் அப்ளை பண்ணி பார்க்க முடியுது. சென்னையில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மற்ற மாவட்டங்களில் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை. இப்போது பாஜகனால ஏதாச்சும் அங்கே மாற்றம் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். மற்ற மாவட்டங்களுக்கு பாஜக என்ன டெவலப்மெண்ட்? உதாரணமாக பிஜேபியினுடைய கடந்த 2 தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம்னு இருக்குது. நீங்கள் சொல்கிறது 16 தேர்தல் அறிக்கை, 16 இருக்குது, 21 இருக்குது, தேர்தல் அறிக்கையில் இருக்குது. நாங்கள் இதை நிறைய பேசுகிறோம். இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு வந்ததுக்கு, சாத்தூரில் ஜவுளி பூங்கா வந்ததுக்கு, இதுக்கெல்லாமே கூட நாங்கள் டெல்லியில் தொடர்ந்து பேசி ஒரு ஒப்பீனியன் மேக் பண்ணது ஒரு காரணமாக இருக்கும். ஒரு ஒப்பீனியன் மேக்கிங் என்றைக்குமே பண்ணிகிட்டே இருக்கணும், அதுவும் ஒரு காரணம். இப்போ நீங்கள் தென் மாவட்டங்கள் இருக்கிற 10 மாவட்டங்களில் தென்காசி தவிர
எல்லா மாவட்டத்திலையுமே மருத்துவக் கல்லூரி வந்திருக்கு. ம். மதுரையில் மருத்துவக் கல்லூரி, திண்டுக்கல்ல, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி எல்லா மாவட்டத்திலையும் மருத்துவக் கல்லூரி வந்திருக்கு. குறிப்பாக மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம். அதுக்கு முன்னால் மருத்துவக் கல்லூரி எத்தனை வச்சுன்னு பாருங்க. மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ மருத்துவக் கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா 15 மருத்துவக் கல்லூரின்னு அண்ணாமலை பேசியிருந்தார் ரீசெண்டாக. அதுலேயும் தென் மாவட்டங்களுக்கு அதிகமாக வந்திருக்கு. வடக்க எல்லா மாவட்டத்திலையும் மருத்துவக் கல்லூரி இல்லை. என்ன காரணம்னா தென் மாவட்டம் ரீஜனல் இம்பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் மேலே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்ன்ற மாதிரி ரீஜனல் இம்பேலன்ஸ் இருக்குது. அதை நாங்கள் சரி செய்ய முயற்சிக்கிறோம். இப்போ 6 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்குன்னு முதல்வர் சொன்னார், ஸ்டாலின் ஐயா சொன்னார். 6 லட்சம் கோடியில் மதுரையில் ஒருத்தன் கேஸ் போட்டான். நம்மால் ஆர்டிஐயா கேஸ் கோர்ட்டில் ரிட்டு மாதிரி போட்டு திருச்சிக்கு தெற்க ஒரு பைசாவோட முதலீடு வரல. எல்லாமே வடக்கு தான். எல்லாம் வடக்கு தான். 6 லட்சம் கோடி முதலீடு வருதுன்னு முதலமைச்சர் சொல்கிறாருங்க. ஆனால் தென் மாவட்டங்களில் ஒரு முதலீடு இல்லை, 10 பைசா. இதனால சென்னைக்கு ஒரு ஆபத்து. அப்போ நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு இதை நீங்கள் பொதுநல வழக்காக தாக்கல் பண்ணுங்க நீதிமன்றம் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, பெஞ்ச் சொல்லியிருக்கு மதுரையில். ஆனால் இவர் சொல்கிறாரு உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறோம், மத்திய பிரதேசத்துக்கு கொடுக்குறோம், அந்த குஜராத்துக்கு கொடுக்குறோம்னு யார் சொல்கிறது? முதலமைச்சர் சொல்கிறாரு. உடனே ஒரு சாதாரண குடிமகன் என்ன சொல்கிறான்? 6 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு சொன்னதில் 10 பைசா கூட திருச்சிக்கு தெற்க வரல, எல்லாமே அவங்க இங்கே தெரிஞ்ச இடத்துக்கு போட்டிருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. சொல்லுங்க, உங்கள் ஸ்டேட்லேயே ஓட்டையை வச்சுக்கிட்டு நீங்கள் எதை பேசிட்டு இருக்கீங்க? சார், இந்த யூபி பீகார் பற்றி பேசும்போது சார் சமீபத்தில் பாராளுமன்றத்திலேயே அதை பற்றி பேசியிருக்காங்க. டிஆர் பாலு அவர்கள், ஆர்எஸ் அவர்கள்லாம் பாஜக ஆளுகின்ற குஜராத் போன்ற மாநிலத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டை கொஞ்சம் கண்டுக்கோங்க அப்படின்ட்டு பேசியிருக்காங்க. இல்லை, இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஆஃப் பாயில் நான் சொன்னேன், அறவேக்காடு. ஆராசா ஆஃப் பாயில் தான், குவார்டர் பாயில் அது. சார், அவர் டிஆர் பாலு என்ன சொல்றாருன்னா, அவர் ஆஃப் பாயில் தான். இல்ல அண்ணாமலை அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு, அவர் பேசதான் என்ன வந்து கேட்காதீங்க, நான் எவ்வளவு வருஷமா அரசியல்ல இருக்கேன், அண்ணாமலை பேசினா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க? டிஆர் பாலுக்கு என்ன தகுதி இருக்கு? அண்ணாமலைக்கு தகுதி இல்லை, உங்களுக்கு என்ன தகுதி? எம்பியா மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க சார். அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாவே தொடர்ந்து இருந்து டிஆர் பாலு கைது பண்ணாருன்னா உனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் இவ்வளவு எத்தனை வருஷம் அரசியல் இருக்கிறேன், நீ நேற்று வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்னை கைது பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா உங்களால? இன்னைக்கு ரெக்ரூட்டான ஐபிஎஸ்னா கூட அரெஸ்ட் பண்ணலாம்ல, எவ்வளோ சீனியர் பொலிட்டிஷியன் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணலாம்ல. கருணாநிதியை தூக்கிட்டு உள்ளே போனவங்கலாம் என்ன கருணாநிதியோட சீனியர் போலீஸ் மேனை தூக்கிட்டு போனாங்க? யோசிச்சு பாருங்கள். கருணாநிதிக்கு அரெஸ்ட் ஆகிறப்போ ஒரு 80-85 வயசு இருக்கும். அவர் தூக்கி உள்ளே வச்சதெல்லாம் 55-40 வயசு 50 வயசு போலீஸ்காரங்களாம் வச்சாங்க. இதெல்லாம் அரசியலில் பேசக்கூடாது. தகுதி இருக்கா தகுதி இல்லான்னு பேசுகிறவர் வயதோ அனுபவமும் பேசக்கூடாது. கேட்குறவர் பிஜேபியோட மாநில தலைவர். அவருக்கு 20 வயசானவராக இருந்தால் கூட உங்களுக்கு என்ன? சரி, உங்கள் உதயநிதிக்கு தகுதி இருக்கா? அவர் கேட்கலாமா எல்லாத்தையும்? உங்கள் அப்பா விட்டு சொத்தான அவர் கேட்கலாமா? இதெல்லாம் எதிராக பேசுகிறவனை சைலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிங்க. நீ உங்கள்கிட்ட பதில் இல்லைன்னு அர்த்தம். நீ பேங்க்ரப்ட் ஆகிட்டேன்னு அர்த்தம். பிரின்சிபல் ரீதியாக யூஆர் பேங்க்ரப்ட். உங்கள்கிட்ட கொள்கை வறட்சி இருக்கு. உன்னால் எதுக்கும் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் இத்தனை வருஷம் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கீங்கல்ல, மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவது மத்திய அரசாங்கமாக ஃபினான்ஸ் கமிஷன். டிஆர் பாலுக்கு புரியுதா தெரியுதா தெரியலையா? அடிப்படை அறிவு இருக்குல்ல. இத்தனை நாளாக நீ 10 வருஷமாக நீ காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தீங்கல்ல, அதுக்கு முன்னால் ஐக்கிய முன்னணி, அதுக்கு முன்னால் பிஜேபி ஆட்சி பண்ணுறப்பெல்லாம் கூட்டணியில் இருந்தீங்கல்ல, அப்போல்லாம் மத்திய அரசு தான் தமிழ்நாட்டுக்கு அலோகேட் பண்ணிச்சா? இப்போ மத்திய அரசாங்கம் 10 வருஷம் இருக்கிறப்போ, தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மா ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும்போது, திமுக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குனீங்க நீங்கள்? இப்போ ஒதுக்கிறதோட கம்மி தான் சார். அப்புறம் அதே டிஆர் பாலு அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வெளில வந்த உடனே என்ன சொல்லிருக்காங்க? தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிக்கவில்லை, கொஞ்சம் காலதாமதம் ஆயிட்டு இருக்கு. யார் சொன்னது? டிஆர் பாலு அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சு வந்த உடனே சொன்னார், சார் காலதாமதம் தான் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் கொடுத்துருவாங்க. அதனால முதல்ல அடிப்படை அறிவோட பேச சொல்லுங்க. முதல் விஷயம் என்னன்னா, நிதி கமிஷன் தான் ஒதுக்குது. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம அந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயிண்ட் பண்றது மத்திய அரசாங்கம் தானே? இல்லைங்க, ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயிண்ட் பண்றது யாரு? அது கான்ஸ்டிடியூஷனல் கமிஷனுக்குன்னு, கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. ஃபினான்ஸ் கமிஷனுக்குன்னு சில ஃபார்முலா இருக்கு. மக்கள் தொகை 15%. ஆமா, காங்கிரஸ் ஆட்சியில் 50% இருந்துச்சு, இப்போ 15% குறைச்சிருக்காங்க. ஒன்னொன்னுக்கும் ஒரு அடிப்படை வைத்துக்கொண்டு அதை வந்து அரைவ் பண்றாங்க. அந்த அரைவ் பண்ற பணத்தை ஃபினான்ஸ் கமிஷன் தான் கொடுக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முடிவு தான் எடுத்துச்சு. மத்திய அரசினுடைய வரியில மாநிலத்திற்கான வரி வருவாய் பகிர்வுல 32% தான் காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்துச்சு. 41% இவங்க 42 ஆக்குனாங்க. 10% கூட்டியிருக்காங்க. மிகப்பெரிய சாதனை. அதை சொல்ல துப்பு இருக்கா? சரி, இப்போ 42% மோடி வந்தோடனே கொடுத்தாருல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு. முந்தா நாள் வரைக்கும் மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் திமுக தானே பங்கு வச்சிங்க. அப்போ 32% தானே கொடுத்தீங்க. அதை விட 10% கூட தானே கொடுத்துருக்காரு அவர். அதையே பேச மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது ₹1 கொடுத்தா 28 பைசா தான் திரும்பி வருது. உங்களுக்கு கொஞ்சமாவது இன்டெலெக்சுவல் ஹானஸ்டி இருந்தா அதை பேசுங்க. உங்களுக்கு அறிவு நாணயம் இல்லாத கட்சி திமுக. உங்களுக்கு நாணயம் கிடையாது.
அதே எல்முருகன் அவர்களை பார்த்து யூ ஆர் அன்ஃபிட் டு பி a மினிஸ்டர் அப்படின்ட்டு டிஆர் பாலு சொல்லிட்டாரு. அதுக்கு போதுமான அளவு விளக்கம் கொடுத்து இல்ல திருப்பி இல்ல சார், உடனே நீங்க ஜாதி ரீதியா அவர் அடிச்சிட்டாரு, ஜாதியை வச்சு அவர் பேசிட்டாரு அப்படின்னு நீங்க அப்படியே திசை திருப்பீங்க. ஏன் கருணாநிதி ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதெல்லாம் ஜாதியை சொல்லல? நான் சூத்ரன் என்பதால் இப்படி சொல்கிறார்கள், நான் வந்து அந்த 4 வருணத்தில் வராதவன் என்பதால் என்னை இப்படி சொல்கிறார்கள். அரசியல விமர்சனம் வச்சு அடுத்த நிமிஷம் ஜாதிக்குள்ள தான் போவார் கருணாநிதி. எத்தனை ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எடுத்து காமிக்கணும்? அதனால கருணாநிதி பாதையில நீங்களும் பயணிக்கிறீங்க சார். அப்ப திமுக பேசக்கூடாதுல்ல? கருணாநிதி செஞ்சது சரின்னு சொன்ன திமுக, நாங்க செஞ்சா தப்புன்னு சொல்லக்கூடாதுல்ல? நான் கேட்குற திமுகவுக்கு தான், மக்களுக்கு இல்லை. எல்முருகனை அமைச்சர் அவர்களே அவர் மனசுக்குள்ள அதை வச்சு தான் பேசியிருக்காரு. அதனால கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அப்படியே நம்ம சட்டமன்றத்துக்கு வந்தோம்னா இன்னைக்கு ஒரு அமளி திருமணம் நடந்திருக்கு சார். அப்பாவு அவர்கள் வர்சஸ் கவர்னர் RN ரவி அவர்கள் அப்படின்ட்டு. என்னன்னா கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு, ஆரம்பத்திலேயே நீங்க தேசிய கீதத்தை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போடாததுக்கு அப்புறமா எதிர்த்து போயிட்டாரு. உடனே அப்பா அவர்கள் இன்னுமே தேசிய கீதம் போடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு போக்கு எப்படி பார்க்குறீங்க? இல்லை தேசிய கீதம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து கோட்ஸே வீர சாவர்கரை விடவும் இந்த அரசு ஒன்றும் மோசம் இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்தி கோட்ஸே சாவர்கர் வாரிசுகளுக்கு தமிழ்நாடும் தமிழக மக்களும் குறைஞ்சது இல்லை அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தினதுனால அதிருப்தியோடையும் வருத்தத்தோடையும் கவர்னர் வெளியேறிக்கிறார். அவ்வளோ. அதுக்கப்புறம் தேசிய கீதம் நீங்கள் பாடுங்க, அவ்வளோதானே. உங்களை யார் பாட வேண்டாம். கவர்னர் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். ஏன் நீங்கள் முதல்ல தேசிய கீதம் பாடணும் கவர்னர் சொன்னதை ஏன் ஏற்றுக்கல? நிகழ்ச்சி துவக்கத்தில் தேசிய கவர்னர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில், பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் எடுத்தடுப்பில் தேசிய கீதம் பாடணும். இப்போ கேலோ இந்தியாவுக்கு வந்தார் பிரதமர், எப்போ தேசிய கீதம் பண்ணீங்க? எடுத்தோடனே. ஆனால் சட்டமன்ற மாண்பு என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்தில் தமிழ்தாய் வாழ்த்து, இறுதியில தேசிய கீதம் ரெண்டுமே சேர்ந்து பாடலாம். இப்போ வரைக்கும் அதான் கடைபிடிச்சிட்டாங்க. தமிழ்தாய் வாழ்த்தும் அதை முடிச்சுட்டு அப்படியே தேசிய கீதம் இசைக்கலாம், தப்பு கிடையாது. ஆரம்பத்தில் இருக்கணுன்றதான் பாயிண்ட். நீங்கள் எதை மறுக்க? நாங்கள் எழுதி கொடுத்த உரையை கவர்னர் படிக்க மாட்டேங்கிறாரு. நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திராவிட மாடல்ங்கிறத தவிர்த்துறாரு, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குங்கிறத தவிர்த்துறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க சார். ஆளுநர் வந்து அது ஆளுநர் உரை இல்லை, ஆளுநர் வாசிக்கும் முறை தான். அந்த தமிழ்நாடு அரசாங்கம் தயாரித்து கொடுத்த அந்த உரையில் ஆளுநருக்கு ஆட்சேபனை இருந்தால் அவர் வாசிக்க மாட்டார். ஆல்ரெடி நாங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு தான் கொடுத்துருக்கோம், நிறைய முறை அவருக்கு அனுப்பி நாங்கள் பார்த்துருக்கோம். கடைசி நிமிஷத்தில் எதுக்காக தவிர்க்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க சார். உங்கள் விமர்சனத்தை சொல்லுங்கள். ஏன்னா இது ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் நடந்த விஷயம். இது பொது வெளியில் யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆளுநர் தரப்புலேருந்து ஒன்று டெலிஃபோனை ரெக்கார்ட் பண்ணி டெலிஃபோன் கான்வர்சேஷன்லாம் போட்டுலாம் காமிக்க மாட்டாங்க. அதனால் ஆளுநர் அதிருப்தியுடன் வெளியேறிக்கிறார். போன தடவை அதிருப்தி ஆச்சு, இந்த தடவை அதிருப்தி ஆச்சு. இது உங்கள் ஆட்சியோட லட்சணத்தை காமிக்குது, அவ்வளோதான். இல்லை சார், அப்பா என்ன சொல்கிறாருன்னா, தயவு செஞ்சு இந்த PM கேர்ஸ் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்குல்ல, அப்பாவு கோட்ஸே வழியில் வந்தவர்னு சொல்லியிருக்காரு சார். அது சட்டமன்றத்துக்கு உள்ளே பேசுனதுனால அவர் தப்பிச்சார் சார். இது வெளியில் பேசினார்னா அவர் ஜெயிலுக்கு போயிடுவார் சார். ஏன் சார்? எப்படி பேசலாம்? ஒரு நாட்டினுடைய ஆளுநரை பார்த்து நீங்கள் ஒரு கொலகாரனுடைய வழியில் வந்தவங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அவதூறு. கவர்னர் அவதூறு வழக்கு தொடர்ந்தாருன்னா இவருக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு? சட்டமன்றத்துக்குள்ளே நடந்ததுனால தண்டனை கிடைக்காது, சட்டமன்றத்தில் கிடையாது. என்ன சொல்றேன், தயவு செஞ்சு சபாநாயகர் தான் சட்டமன்றத்துக்குள்ள அத்தாரிட்டி. மத்திய அரசாங்கத்தை கேட்டு இந்த PM கேர்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 50,000 கோடி வாங்கி கொடுங்க தமிழ்நாட்டிற்கு அப்படின்னு கேட்குறாரு சார். ஏன் கேட்கணும்? இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நீங்கள் ஆட்சியில் ரிசைன் பண்ணிடுங்க, கவர்னரை முதலமைச்சராக்குங்க, நாங்கள் உடனே வாங்கி தரோம், அவ்வளோதான் சார். சேர்ல நீங்கள் உட்காந்துட்டு கவர்னர் வாங்கி தரோம்னு சொன்னீங்கன்னா நிதி எல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க சார். இல்லை, கவர்னருங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஹெட் தான், மத்திய அரசாங்கத்தோட ஏஜென்ட் கிடையாது அவர். ஹூ இஸ் தி கான்ஸ்டியூஷன் ஹெட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்? கவர்னர் தான். நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் டெண்டர் விடுதில்ல, யார் பேரில் விடுறீங்க? இந்த நேம் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் விடுறீங்களா? இந்த நேம் ஆஃப் ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு விடுறீங்களா? யார் பேரில் டெண்டர் விடுறீங்க? யார் பேரில் பில்டிங் கட்டுறீங்க? யார் பேரில் எல்லா ப்ராஜெக்ட்டும் பண்ணுறீங்க? எல்லாம் கவர்னர் தானே. CM at the pleasure of governor. நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசினுடைய தலைவர் அவர், முதலமைச்சர் ஸ்டாலின். பட் கான்ஸ்டியூஷனல் ஹெட் வந்து ஆளுநர். EVKC இளங்கோவன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுதான் ஆளுநர் ரவி அவர்களுடைய கடைசி சட்டமன்ற உரையா இருக்கும், இதுக்கப்புறம் அவர் உரையை நிகழ்த்த மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுகவினுடைய ஆட்சியில கடைசி உரையா இருக்கும் சார். அடுத்த வருஷமே கலைக்கப்பட்டோன்னு சொல்றீங்களா? இன்னும் தெரியல, இருக்காது. கவர்மெண்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரிலாம் போனால் இவ்வளோ கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் உருவாக்குனா கவர்மெண்ட் இருக்காது, யாராவது கோர்ட்டுக்கு போனாங்கன்னா. இன்னும் மோடி அரசாங்கமே கூட கடும் நடவடிக்கை. இன்னும் மோடி அரசாங்கம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கலைக்கல அந்த 356 பயன்படுத்தி. இது முதல் தடவையா இருக்குமா சார்? அதே கலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுவா கலைச்சு? ஏன் இங்கே ஒரு ஷிண்டே வர மாட்டாரா? இங்கே ஒரு அஜித் பவார் வர மாட்டாரா? இப்போ பாஜக இன்டைரக்டா வந்து த்ரெட்டன் பண்றீங்களா சார்? இங்க ஒரு ஷெண்டே நிதிஷ்குமார் நேத்து வரைக்கும் உங்க ஆதரவுல முதலமைச்சரா இருந்தாரு. அதனாலதான் பாஜகவோட பார்வை வந்து தமிழ்நாடு மேல இருக்கு. அதனாலதான் பிரதமர் வந்து இந்த அடிக்கடிக்கு தம்பி என்ன சொல்றாருன்னா, அவங்க இன்னும் கவர்மெண்ட்ல இருப்பாங்கன்னு. அப்படிலாம் ஒன்று நிரந்தரம் இல்லைன்ற அரசியல்ல எல்லாமே அன்சர்டைன் தான். அது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருக்குமே. கவர்னர் அவர்களின் கடைசி சட்டமன்ற உரை அது எப்படி அவருக்கு தெரியும்? அப்ப EVKSக்கு எப்படி அது தெரியும்?
இந்த திமுக நிலைப்பாடு அப்படிங்கிறது நாட்டுக்கு அது ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எதற்காக கவர்னர் அப்படிங்கிற போஸ்ட் தேவையில்லாமல் வீண் செலவு பண்றாங்க. டிஎம்கே ஐடிவிங்ல பாத்தீங்கன்னா டெய்லி 4 போஸ்ட் வரும் சார். நாட்டுக்கு நீங்க இத்தனை வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க இல்லைங்க, கவர்னர் போஸ்ட் வேண்டான்னு பண்ணியிருக்க வேண்டியது. 95ல் 99ல் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இருந்தீங்க, அப்புறம் தேவகவுடா கவர்மெண்ட்டில் இருந்தீங்க, குஜரால் கவர்மெண்ட்டில் இருந்தீங்க, மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் இருந்தீங்கல்ல. எத்தனை வருஷம் இருந்தீங்க? 10 வருஷம். 10 வருஷம் மன்மோகன் சிங், அது மட்டும் 5 வருஷம் வாஜ்பாய், 15, அப்புறம் குஜரால் தேவகவுடால ஒரு 1.5 வருஷம், 17 வருஷம் மத்தியில் ஆட்சி இருந்தீங்க திமுக. கவர்னர் பதவியை ஒழிச்சிருக்க வேண்டியது இல்லை சார். அப்போல்லாம் நீங்க தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி கொண்டு வந்திருக்க வேண்டியது. அப்போ எல்லாம் சின்ன சின்ன பேர், நீங்க மெட்ராஸில் வெள்ளம், இதை தேசிய பேரிடர் அறிவிக்கணும்ன்றீங்கல்ல. 2004 சுனாமி வந்துச்சுல, ஆமாம், அப்போ ஏன் தேசிய பேரிடர் அறிவிக்கல? மத்தியில் எந்த ஆட்சி இருந்துச்சு? அப்படி ஒரு பழக்கமே இல்லைன்னு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க இல்லைங்க. பிறகு தேசிய பேரிடர் அறிவிக்க நீங்க ஏன் கேட்டீங்க? திமுக வந்து அப்படி தேசிய பேரிடர் அறிவிக்கணும் திமுக கேட்கல, பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. அதற்கு திமுக கட்சிக்காரன் எல்லாம் சோசியல் மீடியால பூரா ஊபிஸ் எல்லாம் புலம்புனா இல்லைங்க. அது நான் கேட்குறேன், இப்போ சுனாமி வந்துச்சுல, ஆமா, அது தேசிய பேரிடர்னு அப்போ மத்தியில் ஆட்சி இருந்தது யாருங்க? திமுக தானே. ஏன் அறிவிக்கல? ஏன் சரி, சுனாமிக்கு நீங்கள் மத்தியில் இருந்து பேரிடர் நிதி எவ்வளோங்க கொடுத்தீங்க? தமிழ்நாடு அரசு கேட்டது என்ன, நீங்கள் கொடுத்தது என்ன? நீங்கள் தான் கவர்மெண்ட் மத்தியில் எவ்வளோ கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி காலத்துல இருந்து கம்மி தான் சார். அப்போ ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னும் சொல்ல போனால் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அம்மையாரை எப்படிலாம் பழிவாங்க நினைச்சிங்களோ பழிவாங்க. நீங்கள் நாங்கள் அப்படிலாம் நினைக்கலையே. எல்லாத்துலேயுமே ஒரு கேவலமான அரசியல் பண்ண கட்சி திமுக. இப்போ வந்துக்கிட்டு நீங்கள் டெவில் கோட் தி ஸ்கிரிப்சர்மாங்கல்ல, இப்போ வந்து வேதம் ஓதுறீங்க. சரி, ஓகே சார். இவ்வளோ நேரம் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.